ஏன் தம்பி உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? மனுஷ தன்மையே கிடையாதா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல பெரிய புதையில இருக்குன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டியா? எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவையான பண நகை எதுவுமே இருக்காது. ஐயோ பணத்துக்காக நான் உங்க துணி மூட்டி எடுத்துட்டு போகல. பின்ன வேற எதுக்காக தூக்கிட்டு போன? நித்யானந்தா, நித்யானந்தா, பேச்சுக்கு பேச்சு தொடர்ந்துகிட்டே போனா அது போய் மனஸ்தாபத்துல தான் முடியும். ஆன்மீக வழியில போற நாம இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட பேசக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பையன் பாவம் துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு போயிட்டான். மன்னிச்சிருங்க சுவாமி. நேத்து உங்களை கேட்காமலே துணி மூட்டி எடுத்துட்டு போயிட்டேன். அது என்னோட தப்பு தான். ஆனா என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க எதுவும் பேசல. ஆழ்ந்த தியானத்துல இருந்தீங்க. அதே நேரத்துல கரெக்டா இந்த மூட்டை கீழே விழுந்துச்சு. இத பார்த்த உடனே எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால உங்க பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா அதுக்குன்னு இந்த துணிமுட்டியை நான் திருட்டிட்டு போனேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இதுல எதையும் திருடல. திருட அதுல ஏதாவது இருந்தா தானே? இருந்திருந்தா துணிமூட்டையை நீ திருப்பி கொண்டு வந்திருப்பியா? ஏன் தம்பி, என்னுடைய இந்த துணி மூட்டையில உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுதா? ஆமா சுவாமி, கிடைச்சிட்டாங்க. நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைச்சிட்டா. நேத்து இந்த துணிமுட்டி எடுத்துட்டு போயிருக்கலனா நான் அவளை கண்டிப்பா இழந்திருப்பேன். எல்லாம் ஆண்டவனோட அருள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நேத்து என்னைய அறியாம நான் இந்த துணிமுட்டி எடுத்துட்டு போனேன். நேத்து நான் விரும்பின பொண்ணு டாக்டருக்கே தெரியாத ஒரு வியாதியால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இந்த மூட்டையில இருந்த ஏதோ ஒரு வேர் எடுத்து அவ தலையில நான் வச்சேன். அவளுக்கு உடனே குணமாயிடுச்சு. அது சரி, அது என்ன வேர்னு உனக்கு தெரியாதா? அது சாதாரண வேர் இல்ல. நித்யா, வேருக்கும் சக்தி இருக்கு. அதை பயன்படுத்துற யுக்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சுவாமி. இந்த வேர் எடுத்து அவங்க தலையில வச்ச உடனே ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி உடனே குணமாயிட்டாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்தாங்க, இதுதான் அந்த வேறு. உங்க பொருளை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இது எனக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. இதுக்காக உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது. இந்த வேறு என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் உத்தமம். இது அந்த ஆண்டவன் உனக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கான். அதனால தான் இது தானா உன்கிட்ட வந்து சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, இந்த வேறு இனி வரும் காலத்துல உன்னை பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும். அதனால இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இந்த எனக்கு நல்லதா? இது எனக்கு வரப்போற பிரச்சனைகள் இருந்து எனக்கு காப்பாத்துமா? எப்படி? எதுக்கு, எங்க, எப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த பரமேஸ்வரன் உனக்கு நிச்சயம் பதில் சொல்லுவான். அதுக்கு முதல்ல இந்த வேர் உன்னை விட்டு போகாம எப்பவும் இதை உன் கூடவே வச்சுக்க. சரி சரி, எனக்கு இப்ப அதெல்லாம் வேண்டாம். முதல்ல நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைப்பாளா? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னாச்சு சுவாமி, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? யாரு தலையில என்ன எழுதி இருக்கோ அது அப்படித்தான் நடக்கும். குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதே எடுத்து பார்க்கறது தப்பு. காலம் கனியும் போது எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தானா வெளியே வருமோ அதே மாதிரி நேரம் வரும்போது உனக்கு எல்லாம் புரியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலனாலும் பரவாயில்ல. ஆனா நீயா எந்த ஒரு முடிவுக்கும் வராத. போக போக எல்லாமே உனக்கு புரிஞ்சிடும். அந்த பரமேஸ்வர் உனக்கு நல்லதே செய்வார். நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இது எனக்கு நல்லது செய்யுங்கிறது மட்டும் தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ so much.
உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மையா இருந்தா, என் லைஃப் பார்ட்னரா நீங்க வரப்போறது உண்மையா இருந்தா, உங்க அழகான கன்னத்துல நான் முத்தம் கொடுக்க போறது உண்மையா இருந்தா என் கண்ணு முன்னாடி வாங்க. உங்க தரிசனத்துக்காக பிச்சைக்கார மாதிரி இங்கே நிப்பேனே தவிர இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். வருவீங்க, நிச்சயமா வருவீங்க. என் காதல் உண்மையானதுதான். இனி எங்க காதல யாராலையுமே பிரிக்க முடியாது. கடவுளே, நான் ஆசைப்படுறதெல்லாம் இப்படி உடனே நிறைவேற்றி வச்சுட்டா அப்புறம் என் எதையும் நின்றுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அமிர்தா கிட்ட இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி. சிவ பூஜையில கரடி அந்த மாதிரி இருக்குது. இவங்க எதுக்கு அமிர்தா பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க? இப்ப நான் போய் அமிர்தா கிட்ட பேசினா கூட நீ யாருன்னு கேள்வி கேட்பாங்களே, அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இப்படி அவங்க வீட்டு வாசலே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பொறுக்கிறேன்னு நினைப்பாங்க. அப்புறம் என் இமேஜே போயிடுமே. நாளைக்கு பொண்ணு கேட்க வரும்போது என் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்காது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மூணு பேரும் கார்ல ஏறி எங்க போறாங்க? இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா அமிர்தா கிட்ட தனியா பேசுற வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். எஸ், அதான் கரெக்ட். ராஜி, அந்த காளிங்க சர்ப்பம் விஷயம்னு சொன்னியே, அது எங்க கிடைக்கும்னு சொல்லு, நான் இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, காளிங்க சர்ப்பத்தோட விஷத்தை கொண்டு வர முடியாது. அந்த காளிங்க சர்ப்பத்தையே இங்க கொண்டு வந்து இந்த சரோஜாவை கடிக்க வைக்கணும். ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? காளிங்க சர்ப்பத்தை இங்க கொண்டு வரதா? சரி, ஆனா அது சரோஜாவை தான் கடிக்கணும், என்ன கேரண்டி? என்ன கூட கடிக்கலாம்ல? ஏன் உன்ன கூட கடிக்கலாம், அது யார வேணாலும் கடிக்கலாம்ல. விஷத்தை மட்டும் கொண்டு வந்தா பரவாயில்ல, நாகத்தையும் இங்க கொண்டு வரணும்னா அது பெரிய ரிஸ்க். ஏங்க, அது கூடவா எனக்கு தெரியாது? முதல்ல காளிங்க சர்ப்பத்தை வச்சிருக்கிறவங்கள புடிங்க, மத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. முதல்ல அவங்கள இங்க கூட்டு வர வழிய பாப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். அதெல்லாம் சரிதான். காளிங்க சர்ப்பம் கடிச்சா உயிர் போறது கேரண்டி தானே? கர்மம், போயும் உங்களை கட்டிக்கிட்டேன் பாருங்க. காளிங்க சர்ப்பம் கடிச்சதுன்னா செத்துருவாங்களான்னு சின்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்களே. காளிங்க சர்ப்பத்தோட விஷம் ரொம்ப பவர்ஃபுல். அது கடிச்சதுன்னா யானையா இருந்தாலும் செத்துடும். அப்படி இருக்கும்போது இந்த சரோஜா ஏமாத்திரம் சொல்லுங்க. ஆனா அதுக்குள்ள விக்ரம் ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டானா மறுபடியும் அவ பழச்சிப்பாளே. பொழைக்கிறதா? நோ சான்ஸ். சரோஜாவா அந்த பாம்பு கடிச்சா அடுத்த நிமிஷம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த டாக்டர் கிளம்பி இங்க வரதுக்கு அட்லீஸ்ட் 40 நிமிஷம் ஆகும். ஆனா காளிங்க சர்ப்பம் கடிச்ச உடனே பாதிக்கப்பட்டவங்க ஒரு 10 செகண்ட்ல ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதாவது சரோஜா நிச்சயம் பொழைக்கவே முடியாது. எப்படியும் மேல டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவா, அது கேரண்டி. அடடடடா, என்ன மூலராஜி உனக்கு சூப்பர் பிரெயின். இந்த ஐடியா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? கொலை பண்றது நாமளா இருந்தாலும் அது கொலை கிடையாது. எதிர்ச்சியா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால நாம சேஃப். சரி, புகழ்ந்தது போதும். சும்மா பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சு போச்சு. நான் உடனே போய் பாம்பு பிடிக்கிறவங்கள விசாரிச்சுட்டு வரேன்.
அர்ச்சகரே, எங்க அமிர்தாவுக்கு உடம்பு குணமானா சுவாமிக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்றோம்னு வேண்டிக்கிட்டோம். அதுக்கு தான் இப்ப கோவிலுக்கு வந்தோம். கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்கம்மா. அமிர்தா மேஷ ராசி. அர்ச்சகரே, எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. அமிர்தா. பேர் சொல்லுங்க. அமிர்தா. வெறும் பேர் மட்டும் சொன்னா பத்தாதுப்பா. நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லணும். இல்ல, எனக்கு அவங்களோட பேரு மட்டும்தான் தெரியும். அமிர்தா நாம தேசிய சிவகோத்ரோத் பவுஸ்ய. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்களும் அமிர்தான்னு சொன்னீங்க இல்லையா, அதான். அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேருங்க. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ நீதான் எப்படியாவது அமிர்தாவை கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களை எப்படியாவது காதலிக்க வேணும். கேட்காமலேயே என்னென்னமோ கொடுக்குறேன். இன்னைக்கு வாய் திறந்து கேட்கிறேன். இந்த பூவை என் வீட்டுக்குள்ள என் மனசுக்குள்ள அலங்காரம் பண்ண அனுமதி. இவங்களை பார்த்த மறு நிமிஷமே இவங்க தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இவங்க என்னடான்னா என்ன பார்த்தா போதும் ஏதோ பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இருக்காங்க. நான் வழியா போய் பேசினாலும் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே இருந்தா என் லவ் எப்படி சக்சஸ் ஆகும்? ப்ளீஸ் பரமேஸ்வரா, எப்படியாவது என் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி அவங்க என்ன லவ் பண்ற மாதிரி பண்ணுப்பா ப்ளீஸ். நான் இங்க வந்திருக்கிறது என் அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்குறதுக்கு தான். ஆனா இவரு என்ன காதலிக்கிறேன்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இவரை என்கிட்ட இருந்து தூரமா அனுப்பு. அன்பு பாசம் காதல் எனக்கு எதுவுமே வேண்டாம். பழி வாங்குறது மட்டும்தான் முக்கியம். நான் உன்னை மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன். நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. மனுஷங்களோட எனக்கு எந்த உறவும் வேண்டாம். மனுஷங்களோட சகவாசமே வேண்டாம். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீதான் என்னை காப்பாத்தணும். ஜெய் மகாகாளி. கால பைரவா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? அந்த நாகராணி முன்னாடி என்னோட சக்திகளை ஏன் பலி கொடுத்துட்ட? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? நான் இன்னும் உனக்கு என்ன சேவை செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். எதுவா இருந்தாலும் செய்யறேன். ஆனா அந்த நாகராணிய கொல்ற சக்தியை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு. அதுக்காக 24 மணி நேர காலம் உன்கிட்ட இருந்து வரத்தை பெற பஞ்சாக்கணி தவத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பக்திக்கு உண்மையான ஒரு வழியை காட்டு. உன்னுடைய பரம பக்தனான இந்த பைரவனோட கோரிக்கைகளை நீ நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக தான் இந்த அக்னிகளை ஏத்தி
அக்னிகளுக்கு நடுவுல உட்கார்ந்து பஞ்ச அக்னி தியானத்தை பண்றேன். நீ எனக்கு விசேஷ சக்திகளை கொடுக்கிற வரைக்கும் இந்த தியானத்திலிருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன், விடமாட்டேன். ஜெய் மகாகாளி. பாபா, என்ன இது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை சுத்தியே எல்லா பக்கமும் அக்னியை வச்சிருக்கீங்க. தவம் பண்றேன். கால பைரவனுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்க ருத்ரா. இதுக்கு பேர் பஞ்சாக்கணி தவம் ருத்ரா. எதுக்காக பாபா? அதுவும் இந்த வெயில் காலத்துல நெருப்புக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஆமா ருத்ரா, இந்த தவத்துல மனசு மட்டும் இல்ல, உடலையும் நாம வருத்திக்கணும். அதான் எதுக்காகன்னு கேட்கிறேன். எதுக்கா? உனக்கு புரியலையா ருத்ரா? என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் என்னுடைய முயற்சியில தோத்து போயிருக்கேன். என்னோட சக்தியை பலி கொடுத்துட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அந்த நாகராணி உயிர் பிழைச்சிட்டா. அவளை முழுசா என்னுடைய கட்டுப்பாட்டுல நான் கொண்டு வந்தாகணும். அதுக்காக இன்னும் பெரிய சக்தியை நான் அடைஞ்சே தீரணும். அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்க சக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இதை விட பெரிய சக்தி கிடைச்சாகணும். அப்படி ஆகணும்னா அந்த கால பைரவனோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அந்த நாகராணியை நான் அழிக்க முடியும். அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்க சக்தியை என்னால முழுசா அழிக்க முடியும். இப்ப உனக்கு புரியுதா எதுக்காக நான் இந்த பஞ்சாக்னி தவத்தை செய்யறேன்னு? சரிங்க பாபா, நீங்க இந்த பஞ்சாக்கினி தவத்தை செஞ்சு இன்னும் பல சக்திகளை அடைவீங்க. அதுக்குள்ள அந்த நாகராணி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்றேன். அதுக்காக என் ஆளுங்களை துர்காபுரத்தை சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களையும் தேட சொல்லி அனுப்பியிருக்கேன் பாபா. இந்த வாட்டி நிச்சயமா அந்த நாகராணி நம்ம கையில சிக்குவா. இனிமேல் அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. ஏ நாகராணி, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? வெளியே வா. பைரவ பாபாவோட சிஷ்யன் உன்னை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்க. வா, வெளியே வா. அமிர்தா, அமிர்தா, நீ இங்கேயே கோவில்ல பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு இரு. இங்க பக்கத்திலேயே ஒரு ஜோசியர் இருக்காரு. நாங்க அவரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம். இந்தாமா, இந்தாப்பா. அர்ச்சகரே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையும் பண்ணுங்க. ஆயுஷ்மான் பவ, சீக்கிரமேவ சந்தான பிராப்திரஸ்து.